ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன், அதாவது டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 2025க்கான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம வந்து புக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 8th புக்கு பார்க்க போகிறோம். 8th புக்கில் வந்து நியூ புக் எல்லாமே பார்த்தாச்சு. ஓல்டு புக்கு பார்க்க போகிறோம், அதாவது ரொம்ப ரொம்ப பழைய புக்கு. இது வந்து 2019 எடிஷன். இந்த எடிஷனுக்கு முந்தைய புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 1 பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேர்ம் 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழில் 8th டேர்ம் 2 ஓல்டு புக். இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய புக்கு. இதுக்கு வந்து புக் பேக் எக்ஸசைஸ்க்குலாம் எனக்கு ஆன்சர் இல்லை. இருந்துச்சுன்னா நான் அதை தனியாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்கு இன்சைடில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓல்டு புக்கு நியூ புக்குக்கு எல்லாத்துக்குமே புக் பேக்கோடு சேர்த்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து 6th 7th 8th வரை முடிச்சிருக்கோம். இப்போ 8th நம்ம ஓல்டு புக்கு பார்க்க போகிறோம். ஓல்டு புக்கில் 2ஆம் பருவம் பார்த்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகளில் தேன் உண்ணும் வண்டும் மலர் தேனை உண்டு மயங்கி கிடந்தது அக்கருநீர வண்டினை நாவற்பழம் என கருதி மங்கை ஒருத்தி தன் கையில் எடுத்து பார்த்தால் அது வண்டானது. அவள் முகத்தை வான்நிலவு என நினைத்தது. அந்த வண்டு என்ன செஞ்சிருக்குன்னா அவளோட நிலத்தை வந்து வான் நிலவு அப்படின்னு நினைச்சிருக்கு. அவள் கையை வந்து தாமரை அப்படின்னு ஒரு கருதி இருக்கு. நிலவு வந்துட்டால் மலர் குவிந்து தன்னை மூடிவிடும் என அஞ்சியது. அதாவது நிலவு வந்துச்சுன்னா அது வந்து அவ கையை வச்சு மூடிடுவா அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சிருக்கு. அதனால என்ன செஞ்சிச்சு, உடனே அவ கையை விட்டு பறந்தது. பறந்தது அந்த மங்கை என்ன சொல்லுதா, பறந்தது வண்டா பழமா இஃது என விந்தியா இருக்கிறதே என மயங்கி கூறினாள் அப்படிங்கிறதான் இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. மது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தேன். தியங்கி அப்படின்னா மயங்கி. சம்பு அப்படின்னா நாவல் அப்படிங்கிற பொருள். மதியம் அப்படின்னா நிலவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அதாவது விவேக சிந்தாமணி அப்படிங்கிறது புலவர் பலரால் இயற்றப்பட்ட பாக்களின் தொகுப்பு. இந்நூலை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. விவேக சிந்தாமணி நூலை இயற்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்டால், நிறைய புலவர்களால் சேர்ந்து இயற்றப்பட்ட பாடலின் தொகுப்பு தான் இந்த விவேக சிந்தாமணி. அடுத்து பாரத தாய் அப்படின்னு சொல்லி அசலாம்பிகை அம்பியார் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் அந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் எது அப்படின்னா ரெட்டனை அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டிவனத்திற்கு அருகில் இருக்குது. அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னா ஆத்திசூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம். இதுதான் இவங்க இயற்றிய பாடல்கள். அசலாம்பிகை அம்மையார் வந்து ஒரு பேச்சாளராக இருந்திருக்காங்க. இவரை வந்து இக்கால ஓவியர் என்று திருவிக்க பாராட்டுவார். இக்கால ஔவையார் என்று திருவிக்க யாரை பாராட்டுவார் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். அப்ப இக்கால ஔவையார் யார் அப்படின்னு கேட்டாலும் அசலாம்பிகை அம்மையார். இக்கால ஔவையார் என்ற அசலாம்பிகை அம்மையாரை யார் பாராட்டுவார் அப்படின்னு கேட்டா திருவிக்க. இதுல 3 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இவர் பல காலம் திருப்பாதி புலியூரில் வாழ்ந்திருக்கிறார். இவருடைய இறுதி காலம் எங்க இருந்திருக்கு அப்படின்னா வடலூர்ல இருந்திருக்கு. 409 பாடலை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம்ங்கிற செய்யுள் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய செய்யுள் நூல் வந்து ராமலிங்க சுவாமிகள் சரிதம். இதுல எத்தனை பாடல் இருக்கு? ராமலிங்க சுவாமிகள் சரிதத்துல எத்தனை பாடல் இருக்கு? 409 பாடல்கள் இந்த ராமலிங்க சுவாமிகள் சரிதம்ங்கிற நூல்ல இருக்கு. வாய்மை அப்படின்னா உண்மை, கலையும்னா நீக்கும், வன்மைனா வள்ளல், தன்மைனா துளங்குதல், அப்புறம் விளங்குதல். சாரி, வன்மைனா வள்ளல் தன்மை. வள்ளல் அப்படின்னா வள்ளல் தன்மை. துளங்குதல் அப்படின்னா விளங்குதல். சேய்மை அப்படின்னா தொலைவு. தவம் அப்படின்னா பெரும் பேர். பிரித்தறுதல். தாய்மையின் பிறனை அப்படிங்கிறத பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய்மையன் பிறனை அப்படின்னா தாய்மையின் அன்பின் தனை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தாய்மை பிளஸ் அன்பின் பிளஸ் தனை. நூற்குறிப்பு கொடுத்துருக்காங்க. காந்திபுரம் 2034 பாடல்களை கொண்டது. இந்நூல் காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பெற்றது. இந்த பாடல் வந்து காந்திபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யாரை அடிப்படையாக வச்சு படிச்சிருக்காங்க அப்படின்னா காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பெற்ற நூல் எது அப்படின்னா காந்தி புராணம். 2034 பாடல் இருக்கு. காந்தி புராணத்துல எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னா 2034. அடுத்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு, தோழிக்கு கடிதம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் முதலாவதாக குறிப்பிடும் தமிழக பெண் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர். அவரை ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா வேலு நாச்சியார்.
ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையாருக்கு கிபி 1730ஆம் ஆண்டு ஒரே பெண் மகாவாக தோன்றியவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருடைய பெற்றோர் பெயர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள். இவங்க எப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னா கிபி 1730ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்கள். பெற்றோரால் ஆண் வரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஒரு ஆண் வாரிசை போல வளர்த்திருக்காங்க யார் அப்படின்னா இந்த வேலு நாச்சியார் அவர்களை. அனைத்தையும் அதாவது அவங்க ஆயுத பயிற்சியிலிருந்து ஒரு ஆண் மகன் போல அவங்களுக்கு ஒரு ஆயுத பயிற்சி கொடுத்து நிறைய பயிற்சிகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரை மணந்து கொண்டார். வேலு நாச்சியாருடைய துணைவர் அதாவது ஹஸ்பண்ட் பெயர் முத்துவடுகநாதர். இவர் எந்த ஊர் நாட்டை ஆண்டிருக்கார் அப்படின்னா சிவகங்கை மன்னராய் இருந்திருக்கிறார் இவர். ஆங்கிலேயரால் 1772ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர். ஆங்கிலேயருக்கு முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது. அப்போரில் மன்னர் முத்துவடுகநாதர் மரணம் அடைந்தார். 1772ஆம் ஆண்டு போர்ல தான் இந்த வேலு நாச்சியார் அவர்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது முத்துவடுகநாதர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். வேலு நாச்சியார் மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயர் எதிர்ப்பதை குறித்து கலந்து பேசினார். அவருக்கு உதவ விரும்பிய ஐதர் அலி 5000 படைவர்களை அவருடன் அனுப்பினார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறமா இவர் யாரை செஞ்சிருக்காரு அப்படின்னா மன்னர் ஐதர் அலியோட சந்திச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு படையை வாங்கி அதுல ஐதர் அலி 5000 படை வீரர்களை அனுப்பியிருக்கிறாரு. மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்ற வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அப்போரில் கணவரை கொண்டவர்களை வென்று 1780ஆம் ஆண்டு சிவகங்கை மீட்டார். அதுக்கடுத்து மருது சகோதரர்ங்கிற ஒரு வீரர் படைக்கு தலைமையா இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருக்காங்க இந்த வேலு நாச்சியார். அவருடைய ஹஸ்பண்டை இறந்திருக்கிறாரு அந்த போர்ல. அதனால அந்த கணவரை கொன்றவர்களை வென்று 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீட்டார். வேலு நாச்சியார் எந்த வருடம் சிவகங்கையை மீட்டார் அப்படின்னா 1780. வேலு நாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதர் எந்த வருடம் இறந்தார் அப்படின்னா 1772. 8 வருஷத்துல அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிவகங்கையை மீட்டிருக்காங்க. அடுத்தது நான் குறிப்பிடும் பெருமைக்குரியவர் கடலூர் அஞ்சலை அம்மாள். அடுத்து பார்க்க போகிறது கடலூர் அஞ்சலை அம்மாள். இவங்க கடலூர்ல இருக்கிற முதுநகருங்கிற ஒரு குடும்பத்துல வளர்ந்துருக்காங்க. 1880ஆம் ஆண்டு தான் இவங்களுடைய காலம் கொடுத்துருக்காங்க. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலை அம்மாளும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் 1921. அடுத்து அஞ்சலை அம்மாள் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களையும் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையில் வாடினார். அஞ்சலை அம்மாள் என்னென்ன போராட்டம்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், அடுத்த போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம், அடுத்து மறியல் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த 5 போராட்டத்திலையும் ஈடுபட்டு பல வருஷம் சிறையில இருந்திருக்கவங்க யார் அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். வேலூர் சிலையில் அடுத்து கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய சிறைகள்லையும் இருந்திருக்காங்க. வேலூர் சிறையில் இருந்தப்ப கருவுற்ற நிலையில் இருந்து அவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பேச்சிற்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது. அவர் வேலூர் சிறையில் இருக்கப்பதான் அவர் இங்க பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அப்புறம் ஆங்கிலேய அரசு அவங்களை வெளியில அனுப்பிட்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா திரும்பியும் சிறையில அடைச்சிட்டாங்க. அடுத்து அஞ்சலை அம்மாள் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்திருக்காங்க. பேச்சை கேட்பதற்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. வெள்ளையனே வெளியேறிக்க நடைபெற்ற போது சென்னை பல இடங்களுக்கு சென்று அவங்க அனல் பறக்க ஒரு பேச்சுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்புறம் குடும்ப சொத்து வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு விடுதலை போராட்டத்திற்கு அந்த குடும்ப சொத்தையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவு பண்ணியிருக்காங்க. நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளையும் ஈடுபடுத்தினார். நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளை ஈடுபடுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த அஞ்சலை அம்மாள். இவருடன் இவர் மகளும் சிறை தண்டனை பெற்றார். 2 பேருமே சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. காந்தியடிகள் சிறை இருப்பவர்களை பார்க்க வந்த போது 9 வயதேயான அம்மா கண்ணு அஞ்சலை அம்மாளுடைய மகள் பெயர் அம்மா கண். என்ன பெயர் அப்படின்னா அம்மா கண். அஞ்சலை அம்மாளின் மகள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அச்சிறுமியை தன்னுடன் வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதி என பெயரிட்டு படிக்கவும் வைத்தார். காந்தியடிகள் அம்மா கண்ணுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா லீலாவதி. இவங்க 9 வயசுல சிறையில இருந்ததுனால அவங்க அங்க இருந்து வெளியில எடுத்துட்டு ஒரு வார்தாவில் இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்களுக்கு ஒரு லீலாவதி அப்படிங்கிற பெயர் வச்சு அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் உதவி செஞ்சிருக்காரு. யார் அப்படின்னா காந்தியடிகள்.
காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு அஞ்சலை அம்மாளுக்கு ஆங்கில அரசு தடை விதித்தது. ஆனால் அஞ்சலை அம்மாள் பரதா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார். அதனால் காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தார். தென்னாட்டின் ஜான்சி ராணி யார் அப்படின்னு கேட்டா அஞ்சலை அம்மாள். யார் அழைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா காந்தியடிகள் தான் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா காந்தியடிகள் அவங்க அஞ்சலை அம்மாளை பார்க்க வந்தப்ப ஆங்கில அரசு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்கல. அதனால அஞ்சலை அம்மாள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பரதா மாதிரி வேடம் போட்டுட்டு குதிரை வண்டியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா காந்தியடிகளை ஏற்றி சென்று மீட் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளுக்கு தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று பெயர் வழங்கியிருக்கிறார். மூன்றாவதாக நான் குறிப்பிட விரும்பியவர் அம்புஜதம்மாள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது யார் அப்படின்னு கேட்டா வேலு நாச்சியார். ரெண்டாவது பார்த்தது அஞ்சலை அம்மாள். மூணாவது யார் அப்படின்னு கேட்டா அம்புஜதம்மாள். இந்த அம்புஜதம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. 1899ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 8ஆம் நாள் பிறந்திருக்கிறாங்க. அடுத்து வீட்டிலேயே தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் என பல மொழிகளை திறம்பட பயின்றவர் யார் அப்படின்னு கேட்டா அம்புஜதம்மாள். அம்புஜதம்மாளுக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த 4 மொழியும் தெரிஞ்சிருக்கு. அடுத்து அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தவர். அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டா அம்புஜதம்மாள். பட்டு பகட்டு ஆங்கில முகம் அனைத்தையும் துறந்துட்டார். அவர் பட்டு பகட்டு ஆங்கில முகம் எதுவுமே இல்லாம சிம்பிளா வாழ்ந்திருக்காங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு நாட்டு விடுதலைக்காக அவர் செஞ்சிருக்காங்க. நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. அடுத்து வைமு கோதைநாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமதிபதி முதலியவரோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த அம்புஜதம்மாள். பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா வைமு கோதைநாயகி அம்மாள் மற்றும் ருக்மணி லட்சுமிபதி அவர்களோட சேர்ந்து பெண்ணடிமைக்கு எதிராக